ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கவின் கணேஷ் கொலை வழக்கை பற்றி தான். உங்களுக்கே தெரியும் என்ன நடந்த விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் சமீபத்திய ஒரு பதிவை நான் பார்த்தேன். அந்த பெண் நானும் கவினும் காதலித்தது உண்மைதான் அப்படின்னு அந்த பெண் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே ஒரு பெண் அந்த நிலைமையில் இருக்கும்போது இங்கே சோசியல் மீடியாவில் என்னென்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த பெண்ணை ஒரு கவிதையோட, அந்த மனுஷபுத்திரன் கவிதையோடு இணைத்து தப்பாக பேசி அந்த பொண்ணோட கேரக்டரை அசாசினேட் பண்ணி, நீங்கள் அந்த நிலைமையில் இருந்தால், ஒரு பொண்ணாக நீங்கள் இருந்திருந்தா, உங்கள் காதலன் கொல்லப்பட்டு விட்டான், உங்கள் தம்பி ஜெயிலுக்கு போயிட்டான், உங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க. இந்த உலகத்தில் யாராக இருந்தால் கூட அந்த பெண் எனக்கு தெரியலைன்னு தான் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணோட சூழ்நிலை அப்படி. ஆனால் நீங்கள் அந்த பெண்ணோட இயலாமையை பயன்படுத்தி சோசியல் மீடியாவில் அந்த பொண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்ணி அந்த பொண்ணை ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியிருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். கவினை யார் கொன்னான்னு நம்ம மனசுவாசிக்குள்ளே கேட்டால், கவினை சுர்ஜித் கொல்லலை, கவினை நம்ம தான் கொன்னோம். இந்த சொசைட்டி தான் கொன்னுச்சு. சாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று சொல்வது போல். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னொரு கவினை நம்ம பலி கொடுக்க போகிறோமா, இல்லை இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறத நோக்கி நகர போகிறோமா? இது ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடுறதும், ஃபேஸ்புக்கில் ட்ரெண்ட் பண்ணுறதும், யூடியூப்பில் ட்ரெண்டிங்க்கு கொண்டு வர்றதும் மட்டும் இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. இந்த சமூகம் டிபேட் பண்ணணும். டிபேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எதிர்ப்பு அதிகமாக இருந்தால் கூட லாஸ்ட்டில் டிபேட் எங்கே முடியும்னா நல்லதில் தான் முடியும். அதனால் இந்த விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து அரசு